நம்ம ஈத்தோப்பியன் டிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இன்ஜரா அப்படிங்கிற அந்த பேன் கேக் தான். லிட்ரலி நம்ம ஆப்பம் மாதிரி இருக்கும், ஆப்பம் மாதிரி டேஸ்ட் இருக்கும், நல்ல சவர் ஆட்டு சாஃப்ட் ஆட்டு நல்ல ஓட்டையாக போட்டு பெரிய பேன் கேக்காக இருக்கும். நல்ல பெருசாக அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான ஒரு பேனில் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, நல்ல பெருசாக இருக்கும். ஸோ நம்மளோட லைக் அது வந்து பண்ணக்கூடிய மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து இந்த டெஃப் அப்படிங்கிற இந்த மாவு தான். இது வந்து அமேசானில் உங்களுக்கு கிடைக்கும். பயங்கர ஹெல்தி, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. ஹை இன் ப்ரோட்டீன், ஃபைபர், மெக்னீஷியம், அயன், கால்சியம், சிங்க், பாஸ்பரஸ், விட்டமின் B6 அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. இது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு நியூ இன்க்ரீடியன்ட் மாதிரி தான் இருக்கும். இது இன்னொரு விஷயம் வந்து இது கம்ப்ளீட்லி வீகன் அண்ட் க்ளூட்டன் ஃப்ரீ. ஸோ அது வந்து இப்போ ரொம்ப நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு இது. ஸோ நான் வந்து இந்த பர்டிகுலர் ரெசிபி இந்த இன்ஜரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிட்ரலி 4 days ஃபெர்மெண்ட் பண்ணி பண்ணுவாங்க. அந்த டெஃப்ளாரை வந்து கலந்து 4 நாள் புளிக்க வச்சு பண்ணுவாங்க. ஆனால் நமக்கு அதுக்கு தக்கன டைமும் இல்லை, அவ்வளவு எஃபர்ட்டும் போட வேண்டாம். அதனால நான் என்னோட இன்ஸ்டன்ட் ஆப்பம் அந்த ரெசிப்பியை வந்து பிக் பண்ணி 2 times ட்ரை பண்ணி இந்த ரெசிபிக்கு வந்து கொண்டு வந்திருக்கேங்க. இது நான் க்ளூட்டன் ஃப்ரீயாகவே வச்சுருக்கேன். இன்டர்நெட்டில் நிறைய ரெசிபி இன்ஸ்டன்ட் இன்ஜரான்னு போட்டிங்கன்னா அதில் வந்து கோதுமை மாவு இல்லாட்டி ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு பண்ணுவாங்க. அதுவும் சாஃப்டாக வரும், ஆனால் அது க்ளூட்டன் ஃப்ரீயாக வராது. அதனால நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் இதை க்ளூட்டன் ஃப்ரீயாக வைக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து க்ளூட்டன் ஃப்ரீ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இது வந்து இன்ஸ்டன்ட் வெர்ஷன். நீங்கள் கலந்துட்டு ஒரு 1/2 hour நீங்கள் குக் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து இன்ஜரா வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஸோ இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். 1 கப் அரிசி மாவு, 1 கப் டெஃப்ளார். இது நீங்கள் ஸ்வாப் பண்ண முடியாது, பிகாஸ் ஆப்வியஸ்லி இன்ஜரா வந்து டெஃப்ளார் வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. தேவைக்கு உப்பு, 1/2 கப் வேக வச்ச சாதம், 1/2 டீஸ்பூன் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள்ஸ்பூன் வினிகர், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சுகர். இவ்வளோ தாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த வினிகர் இதெல்லாம் ஸ்வாப் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா இதில் நீங்கள் பேக்கிங் சோடா மட்டும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஈஸ்ட் மட்டும் போட்டு பண்ணலாம். நான் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் பேக்கிங் சோடா போடும்போது இன்னுமே உங்களுக்கு அந்த ஓட்டை வந்து நல்லா வரும், நல்ல சாஃப்டாக இருக்கும். அண்ட் அந்த புளிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வினிகரில் தான் வரும். ஸோ நல்ல சவர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் இன்ஜரா சாப்பிடும்போது அதில் நல்ல ப்ரிடாமினண்ட்டாக அந்த புளிப்பு வந்துச்சு. ஏன்னா ஃபெர்மெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா 4 days. ஸோ அதை நம்ம இமிட்டேட் பண்ணுறதுக்கு நான் வந்து வினிகர் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதில் லெமன் ஜூஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பேட்டர் ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த பேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிளெண்டரில் தாங்க பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே பிளெண்டரில் போட்டு நம்ம அரைச்சிட வேண்டியது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டெஃப் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் ரைஸு, சுகர், சால்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி இதை ஒரு பேட்டர் ஆட்டு ரெடி பண்ண போகிறோங்க. ஓகே, நம்மளோட பேட்டர் பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக நான் அரைச்சிட்டேன். ஆக்சுவலி இது வந்து இன்னும் கொஞ்சம் லிக்விடியாக தான் இருக்கணும். ஸோ நம்ம வந்து அரைக்கும்போது நீங்கள் ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம லிக்விட் ஆக்கிக்கலாம். ஓகே, நம்மளோட பேட்டரை நான் இந்த பவுலில் மாற்றிட்டேன். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் வந்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ தேவைக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஈவன் தோ இந்த ஸ்டெப் ஆப்ஷனல் தான், இருந்தாலும் நான் வந்து இந்த பேட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிட போகிறேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு செடிமெண்ட் வந்து இருக்கிற மாதிரி, எனக்கு அந்த டெஃப் ஃப்ளாரில் லைட்டாக ஒரு செடிமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து சலிச்சுக்க போகிறேன். பார்த்தீங்களா, இந்த அரைப்படாத அரிசி ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும் அப்படி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் இருக்குங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஈஸ்ட்டில் லேசாக வார்ம் வாட்டர் ஊற்றி ஆக்டிவேட் பண்ணிக்க போகிறேன். ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நான் வந்து அந்த பேட்டரில் கலக்க போகிறேன். ஏன்னா வந்து எனக்கு சம்டைம்ஸ் வந்து பேட்டர் ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா இந்த ஈஸ்ட் வந்து டீஆக்டிவேட் ஆகிடும். அதனால நான் இந்த ஆக்டிவேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேட்டரில் வந்து கலந்துக்க போகிறேன். ஸோ இது வார்ம் வாட்டர் ஊற்றி வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நான் ஒரு 5 minutes அப்படியே வச்சிட போகிறேன். நம்ம ஈஸ்ட்டை நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம், நல்லா பொங்கி வரட்டும். ஸோ நம்மளோட ஈஸ்ட் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல ஃபோமி ஆகிடுச்சு. இப்போ இதை பேட்டரில் கலந்துடலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஆக்டிவேட் ஆன ஈஸ்ட்டை நம்மளோட பேட்டரில் ஊற்றிடலாம், மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க. இது நல்லா புளிக்கட்டும். அதாவது புளிக்கிறதுனா அது அப்படி பொங்கி வரணும். ஸோ இப்போ இதை நான் மூடி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சிட போகிறேங்க. அதுக்கப்புறம் சுடும்போது எப்படி இதை குக் பண்ணணும்னு காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பேட்டர் ஒரு 30 மினிட்ஸ் இருந்திருக்குங்க. எவ்வளோத்துக்கு அந்த ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகி நல்லா பொங்கி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்ல இந்த ஃபெர்மெண்ட் ஆகிருக்கு, லைக் பபுள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இப்போ குக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ அடுத்த 2 இன்க்ரீடியன்ட் பெண்டிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வினிகர். இந்த வினிகர் தான் நமக்கு வந்து அந்த புளிப்பு, அந்த சவர்னஸ், ஐகானிக் சவர்னஸ் வந்து கொடுக்கும். அண்ட் பேக்கிங் சோடா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த வினிகர் கூட ஆக்டிவேட் ஆகி அந்த நிறைய பபுள்ஸ் கொடுக்கும். ஸோ நான் வந்து ஈஸ்ட் மட்டும் போட்டு இதை செஞ்சு பார்த்தேன். அது அந்தளவுக்கு பபுள்ஸ் வரல, ஓட்டையாக வரும் அந்த இன்ஜரால். ஸோ இந்த பேக்கிங் சோடா போட்டோன்னே உங்களுக்கு அந்த பபுள்ஸ் வரும். ஏன்னா நம்ம வினிகர் ஆட் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ வினிகர் இந்த இப்போ உடனே பாருங்கள் இந்த நரைச்சிட்டு வருது பார்த்தீங்களா. ஏன்னா வந்து அந்த வினிகரும் அந்த பேக்கிங் சோடாவும் சேர்ந்து வேலை செய்யுது. இப்போ நம்ம இன்ஜரா குக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய நான்ஸ்டிக் ஸ்கில்லட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு வந்து ஒரு லிட்டும் வேணும். இந்த லிட்டு வந்து இதுக்கு மூடும், அதனால் அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல குட் குவாலிட்டி நான்ஸ்டிக் ஸ்கில்லட் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் அந்த இன்ஜரா வந்து எழும்பி வரும் உங்களுக்கு, லைக் அது இலகி வரும். ஸோ நல்லா ஹாட் ஆகிடுச்சு. நான் லேசாக ஆயில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம இன்ஜரா வந்து குக் பண்ணிடலாம். நம்ம ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்வர்ல் பண்ணி விடுங்க. ஸோ ஸ்வர்ல் பண்ண உடனே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ பபுள்ஸ் வந்திருக்குன்னு. ஸோ இந்த அளவுக்கு லேசாக பபுள்ஸ் வரட்டும். இந்த மாதிரி கடகடகடன்னு வரும் பபுள்ஸு. ஸோ ஓரளவுக்கு அப்படி பபுள்ஸ் வந்தோடனே மூடி போட்டு மூடிடுவோம். மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 30-40 செகண்ட்ஸ் குக் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அகெயின் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் குக் ஆகட்டும். ஏன்னா அந்த ஸ்டீம் ஏதாவது இருந்துச்சுன்னா அது வந்து எவாப்ரேட் ஆகும். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்ஜரா குக் ஆகிடுச்சு. ஸோ இதை ஜென்டிலாக இந்த மாதிரி இலக்கி விடுங்க. லேசாக இலக்குனாலே உங்களுக்கு வந்து அதுவே பீல் ஆகி தான் வரும். ஸோ இன்ஜரா ரிமூவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பிளேட் வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் லைட்டாக ஆயில் வச்சு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் நம்மளோட இன்ஜராவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்ஜராவை நீங்கள் இப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இந்த ஓட்டை வந்து வெளியே தெரியணும். அதனால என்ன பண்ணலான்னா இப்படி இந்த மாதிரி திருப்பிட்டு ஸோ 2 பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டீங்கன்னா இது வந்து ரொம்ப நேரத்துக்கு உங்களுக்கு சாஃப்டாகவே இருக்கும் ரோல் பண்ணிட்டீங்கன்னா. ஓகே, ஸோ ஃபைனலாக நம்மளோட ஈத்தோப்பியன் மெனு ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்காட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இன்ஜரா. அதுக்கப்புறம் இங்கே நம்மளோட கேபேஜ், கேரட்டு, பொட்டேட்டோ அந்த இது இருக்குது சப்ஜி மாதிரி. இது நம்மளோட டோரோ வாட். அதுக்கப்புறம் நம்மளோட தால். ஆனால் தால் மஸ்ட்டு ட்ரைங்க. அந்த பெர்பரே ஸ்பைஸ் போட்டோன்னு சிக்கன் கறி போல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பினச். இப்போ இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட ஈத்தோப்பியன் பிளாட்டரோட ஹைலைட்டே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ யூஸ்வலாக ஈத்தோப்பியன் ரெஸ்டாரண்ட்டில் நம்மளோட இன்ஜரா பிளாட்டர் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஸ்டைலில் தான் அசம்பிள் பண்ணுவாங்க. அதாவது இதை விட ட்ரிபிள் பங்கு பெருசாக இருக்கும் நம்மளோட இன்ஜரா. ஸோ ஒரு பெரிய பிளேட்டில் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணுவாங்க. ஸோ நான் சின்னதாக பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன பிளேட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் எல்லா சைட் டிஷ்ஷஸையுமே இந்த ஒரு கீழே வைக்கக்கூடிய அந்த பேஸ் இன்ஜரால வச்சுருவாங்க. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா இதை டிவைட் பண்ண போகிறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பீசஸ் வச்சு என்கிட்ட வந்து 4 சைட் டிஷ் இருக்குது. அதனால் நான் 4 செக்ஷனாக டிவைட் பண்ண போகிறேன். ஸோ ஒன்று கீரை, நம்மளோட ஸ்பினச், இந்த கறி, பொட்டேட்டோ, கேரட்டு, இந்த கேப்சிகம்னே ஒரு கேரட், பொட்டேட்டோ, கேபேஜ். இந்த தால் மஸ்ட்டு ட்ரைங்க, அவ்வளோ நல்லாயிருக்கு. ஒரு லெக் பீஸு, கொஞ்சம் கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு எக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நம்மளோட இன்ஜரா பிளாட்டர் ரெடி. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரெட் இது வந்து ஆப்பம் மாதிரி இருக்கும். இதை எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கூடையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.